ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பிசி ஓவரால் எப்போ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம SIPSTM கேஸ் என்னாச்சு, அதன் நிலைப்பாடு என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிசி ஓவரால் இது வர்றதுக்கான சான்சஸ் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்ச வகைகளில் விசாரித்த வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த மெடிக்கலுக்காக எந்தெந்த சென்டர்ஸில் எங்கெங்கே பண்ணலாம் அப்படின்றத ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கு தீவிரமாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி இந்த மந்த் எண்ட் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டார்டிங்கில் ஓவரால் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க அடுத்தடுத்த ப்ராசஸை ரன் பண்ணணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பிசியோட ஓவரால் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வெரிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் அதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக நடத்தி முடிப்பாங்க. அதுக்கான ப்ராசஸை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம இந்த மந்த் எண்டில் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்கு கிடைச்ச தகவலை வச்சு நான் சொல்கிறேன். இதுதான் 100% உண்மையா அப்படின்னு கேட்டால் அது நம்மளால் உறுதியளிக்க முடியாது. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் வச்சு நான் சொல்கிறேன் ஓரளவுக்கு. அடுத்து நம்ம SIPSTM கேஸ் பார்த்திங்க அப்படின்னா டேட்டே கொடுக்காம தள்ளி வச்சுட்டாங்க. இதையும் நம்ம விசாரித்த வகைகளில் இது டியூஸ்டே, அதாவது நாளைக்கு ஹியரிங் வரலாம் அப்படின்னு ஒரு தகவல். அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த PSTM வழக்குகள், இந்த பிரச்சனையில் அரசு தலையிட்டு செயல்பட்டுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த PSTM அவங்களுக்கு வழங்கலாமா வேணாமா அப்படின்றது அது அந்த அரசாங்கத்தோட நிலைப்பாடு தான். அவங்க இதில் தலையிட்டு இதை கொஞ்சம் விரைவாக முடித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் மாணவர்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த 1 இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு TNUSRB சைட்லேருந்து எக்ஸாம்ஸ் இருக்காது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று TNPSC சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா SSC RRB SSC சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதுலேயுமே இப்போது இந்த SSC CPO முடிஞ்சது இப்போது ஃபிசிக்கலுக்கு டேட் விட்டுருக்காங்க. அதே மாதிரி அந்த இது முடிச்சுட்டு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக இருக்கும். நம்ம சைடில் மாதிரி கேஸ் போட்டு இழுத்துட்டு இவ்வளோ டிலே ஆகாது. கொஞ்சம் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு போனீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த 1 இயர் உங்களுக்கு எந்த வேக்கன்சி எந்த கால் ஃபார்மே கிடையாது. அதனால நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களை அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.